வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஆப்டிடியூட் டாபிக் மென்சுரேஷன். இது வந்து பார்ட் 2. நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்ட் 1 ஒரு 13 சம் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய மாடல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிகினிங்லேயே நான் சொல்கிறேன், என்னோடய சேனல்லே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஆஃப் பேசிக் ஜாமெட்ரிக் ஷேப்ஸ்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் அந்த வீடியோவை பார்த்துட்டு மென்சுரேஷன் பார்ட் 1 பார்த்துட்டு இந்த பார்ட் 2 பாருங்கள். அப்போ தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி அந்த ஃபார்முலா வந்தது, அப்புறம் இடையில சில ஸ்கொயர் ரூட், சில டபுள் டிஜிட் மல்டிப்ளிகேஷனுக்குலாம் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுவேன். எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலான வீடியோஸ் என்னுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் அதையெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஒரு எக்ஸாமில் உட்காந்து நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப குயிக்காக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட், இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவுடைய ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் is 1 centimeter less than half the side of a square whose area is 256 square centimeter, அதாவது centimeter square. What is the area of the circle? ஒரு சர்க்கிளுடைய ஆரம் ஒரு ஸ்கொயருடைய பக்க வேல்யூவோட 1 சென்டிமீட்டர், அதாவது பக்க வேல்யூவோட பாதியை விட 1 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது. ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க. அந்த ஸ்கொயர் ஹூஸ் ஏரியானா அது ஸ்கொயரோட ஏரியா வந்து 256 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா, அப்போது இந்த சர்க்கிளுடைய ஏரியா என்ன, பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஏரியா வந்து ஸ்கொயர்து. இதிலிருந்து ஸ்கொயருடைய ஒரு சைடு வேல்யூ கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் த சைடு ஆஃப் ஏ ஸ்கொயர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் பாதி வேல்யூ கண்டுபிடிங்க. அதிலிருந்து 1 சென்டிமீட்டர் கம்மி தான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா? ஸோ அதை ரேடியஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் சர்க்கிள் நம்ம போட போகிறோம். ஓகே, ஸோ கிவன் என்ன, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 256 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? சைடு ஸ்கொயர், சைடை ஏன்னு எடுத்துக்கிறோமா, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 256. ஓகே, அப்போ ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 256. இந்த ரூட் ஆஃப் 256 சால்வ் பண்ணுற ஷார்ட்கட் வீடியோ அவைலபிள். ஸோ அதை பாருங்கள். இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2 1 6. ஸோ ஏ ஈக்குவல் 16 சென்டிமீட்டர். ஓகேவா? சைடு ஆஃப் த ஸ்கொயர் இது என்னது, சைடு ஆஃப் ஸ்கொயர். இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஹாஃப் த சைடு ஆஃப் ஸ்கொயருக்கு 1 சென்டிமீட்டர் லெஸ்ஸாக இருந்தால் அது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இப்போ ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி போடுங்க. சைடு ஆஃப் த ஸ்கொயரில் பாதி வேல்யூக்கு -1. இதுதான் வந்து ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். 2 8 16, 8 - 1 7 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் த சர்க்கிள். இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் போடும். ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர். பை வந்து 22/7 × 7 × 7. ஒரு 7 அடிச்சிருங்க. 7 × 22 என்ன வேல்யூ வரும், 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் உங்கள் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஈஸியாக போட முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். The circumference of a circle is equal to the perimeter of a square. ஓகே, சர்க்கம்ஃபரன்ஸ் பெரிமீட்டர் ரெண்டுமே சுற்றளவு தான். சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறது சர்க்கிளுக்காக மட்டும் சொல்கிற வார்த்தை, பெரிமீட்டருங்கிறது மீதி இருக்கிற எல்லா ஷேப்புக்கும் சொல்கிற வார்த்தை. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளும் பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயரும் ஈக்குவலாக இருக்குது. சைட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 33 சென்டிமீட்டர். ஓகே, வாட் இஸ் த டபுள் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கிளுடைய டயாமீட்டர் விட்டம் கண்டுபிடிச்சி அதுக்கு டபுள் வேல்யூ × 2 போட்டு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லணும். இதுதான் இந்த சம்முடைய கான்செப்ட். ஓகேவா? ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளும் பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ரெண்டு ஈக்குவல். சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன, 2πr இஸ் ஈக்குவல் டு இதுக்கு பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயருக்கு 4 × a, அதாவது ஒரு சைடுடைய வேல்யூ a.
ஓகே. இப்போ 2πr ஈக்குவல் டு 4 இன்ட்டு சைட் ஆஃப் த ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா 33 ரைட்டா. இப்போ இதை வச்சு நம்ம ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா ரேடியஸ் கண்டுபிடிச்சோம்னா ஆரம் தெரிஞ்சதுன்னா விட்டம் தெரிஞ்சிடும், டயாமீட்டர் கண்டுபிடிக்கலாம். அதுலேருந்து டபுள் த டயாமீட்டர் தான் கேட்குறாங்க. ஸோ ஆர் மட்டும் இந்த பக்கம் நிறுத்திங்க. 4 இன்ட்டு 33 டிவைடட் பை 2 இன்ட்டு 22/7. இந்த பை 7 மேலே வந்துடுமா? 4 இன்ட்டு 33 இன்ட்டு 7 டிவைடட் பை 2 இன்ட்டு 22. இப்போ 11th டேபிள் அடிங்க. 11 2s are 11 3s are 2 2s are 4 3 2s are 6 6 7s are சாரி மறுபடியும் இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 இருக்கு இல்லையா, இந்த 2க்கு இந்த 2 நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். ஓகே, கேன்சல் பண்ணிடுறீங்க. இப்போது 7 3s are 21 சென்டிமீட்டர். ஓகே, யூனிட் பார்த்துங்க, எப்பயுமே சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டரில் தான் போடுறோம். ஸோ ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் 21 சென்டிமீட்டர்னா டயாமீட்டர் வந்து 2r. ஸோ 21 இன்ட்டு 2. ஓகே, அவங்க கேட்டிருக்கிறது டபுள் த டயாமீட்டர். டயாமீட்டர் கண்டுபிடிச்சி அதுக்கு டபுள் பண்ணணும். மறுபடியும் ஒரு 2 போட்டுக்கலாமா? ஓகே, ஸோ 21 இன்ட்டு 4. ஸோ ஆன்சர் 84 சென்டிமீட்டர். ஓகே, டபுள் டயாமீட்டர் இதுதான் நம்ம கடைசியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். வந்து 2 ஏன் போட்டிருக்கோம்? டபுள் த டயாமீட்டர் கேட்டதுனால கூட ஒரு 2 போட்டு 84 நான் மொத்தமாக போட்டேன். ஆக்சுவலாக டயாமீட்டர் என்ன? 42. 42 இன்ட்டு 2 84 தான் உங்கள் ஆன்சர். பாருங்க, டபுள் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகே ஓகே, இப்போ அடுத்த சம் போகலாம். கால்குலேட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் whose sides are 8 cm, 6 cm and 10 cm. ஓகே, இங்கே எப்போ சம்மில் வெறும் ட்ரையாங்கிள்ன்ற வார்த்தை கொடுக்குறாங்களோ அப்போ வந்து அது ஒரு ஆர்டினரி ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு கொடுத்தா தான் ஃபார்முலா மாறும். இது வந்து ஒரு நார்மல் ட்ரையாங்கிள். ஸோ ஐசோசெலஸ் மாதிரி சாதா ட்ரையாங்கிள். சைட்ஸ் 3 வேல்யூ கொடுத்துட்டாங்க இல்லையா, இது ஏபிசின்னு 3 வேல்யூ எடுத்துக்கங்க. ஒன்று ஏ, ஒன்று பி, ஒன்று சி. ரைட்டா. இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா S ஸ்கொயர் ரூட் ஆஃப் S இன்ட்டு S மைனஸ் ஏ இன்ட்டு S மைனஸ் பி இன்ட்டு S மைனஸ் சி. அது என்ன? S செமி பெரிமீட்டர்னு பேர். A ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. ஸோ 8 ப்ளஸ் 6 ப்ளஸ் 10 டிவைடட் பை 2. ஒரு 18 ஒரு 6 24 by 2. இது வந்து 12 சென்டிமீட்டர்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஏரியா போட்டுடலாமா? உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 இன்ட்டு 12 மைனஸ் 8 இன்ட்டு 12 minus 6 into 12 minus 10. Square root of 12 into 12 minus 8 or 4, 12 minus 6, 12 minus 10. Okay, இதுக்கு square root of 576 வரும். மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 576. இந்த 576லேருந்து வேல்யூ எடுக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட்டுடைய ஷார்ட்கட் வீடியோ பார்த்துருங்க, எப்படின்னு புரியும். சாரி, ஸ்கொயர் ரூட்லேருந்து வேல்யூ வெளியே எடுக்கிறோம். 5 2 6 6 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். யூனிட் வந்து ஏரியாவுக்கு எப்பயுமே சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரியுதுங்களா? ஸோ ஆன்சர் வந்து 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரூட் ஆஃப் 576க்கு 24. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபைண்ட் த ஆல்டிடியூட். ஆல்டிடியூட்னா உயரம், ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் whose base is 20 centimeter and ஏரியா 150 சென்டிமீட்டர். ஆல்டிடியூடு, பேஸ் இதை வச்சு ட்ரையாங்கிள் அதை கொடுத்துருக்காங்கன்னா அந்த இதுக்கு ஏரியா ஆஃப் ஆல்டிடியூடு பேஸ் வச்சு பாருங்கள். அதுக்கு ஒரு ஃபார்முலா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இதுதான் ஃபார்முலா. இதில் ஃபைண்ட் த ஆல்டிடியூட். ஆல்டிடியூட்னா ஹைட், ஆல்டிடியூட்னா ஒன்றும் இல்லை, ஹைட். இந்த ஹைட்டை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏரியா கொடுத்துட்டாங்க இல்லையா, 150. 1/2 இன்ட்டு பேஸ் வந்து 20, பேஸ் இஸ் 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, இன்ட்டு ஹைட். ஹைட்டை மட்டும் தானே நிறுத்திங்க.
இப்போது 150 into 2 by 20, 2 10s are இது 0 முடிஞ்சிச்சா. இந்த 0க்கு இந்த 0 போயிடும். ஸோ 10க்கு 150 15 சென்டிமீட்டர். இதுதாங்க ஆன்சர். ஓகே, ஸோ ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகே ரைட். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் த ஹைட் ஆஃப் எ ட்ரையாங்கிள் decreased by 40% and its base is increased by 40%, what will be the effect in its area? இதே மாடல் ப்ராப்ளம் நம்ம பார்ட் 1 வீடியோலையும் பார்த்தோம். ஸோ இந்த எஃபெக்ட்டுங்கிறது ஓவரால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஃபார்முலா தான். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் பை 100. ஏதாவது ஒரு வேல்யூ எக்ஸ், ஏதாவது ஒரு வேல்யூ ஒய். டிக்ரீஸ்னு கொடுத்துருந்தா அதை நெகட்டிவில் போடுங்க, பர்சன்டேஜ் விட்டுருங்க, வெறும் வேல்யூ மட்டும் எடுங்க. இன்க்ரீஸ்டு பை 40%க்கு பாசிட்டிவில் போடுங்க. -40 இன்ட்டு +40 by 100. -40 +40 0 ஆகிடுமா? இது காலி. இப்போ பாருங்கள், -40 இன்ட்டு 40, 4 4s are 16, 2 0, இது நெகட்டிவ் டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 போயிடும். வேல்யூ ஆன்சர் மைனஸில் வந்ததுனால என்ன அர்த்தம்னா 16% டிக்ரீஸ்னு அர்த்தம். இதே ப்ளஸில் வந்தது தான் 16% இன்க்ரீஸ்னு அர்த்தம். ஓகே ரைட். இப்போது அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். த ரேஷியோ ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளுடைய கோணங்கள் 2:3:5 விகிதம் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த சம் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ஆங்கிள்? அதாவது 2 பங்கு இருக்கிறதும் 5 பங்கு இருக்கிறதுக்கான ஆங்கிளுக்கும் ஆட் பண்ணணும். ஓகே, இந்த சம்முக்கு ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுங்க. டோட்டல் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணத்துக்கு 180 டிகிரி, இதுதான் மொத்த கோணம். ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு த கொஸ்டின் 2:3:5 ஈக்குவல் டு அப்படின்னு போகிறோம். ஏன் ஈக்குவல் டு போகிறோன்னா, இப்போ ரேஷியோவில் கொடுத்துருக்கும்போது அந்த ஒரு பார்ட் அப்படிங்கிறது ஒன்று மல்டிப்ளை ஆகும் இல்லையா, கூட அது போட்டால் அந்த வேல்யூ கிடைக்கும். அந்த ஒரு பார்ட்டை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 2x + 3x + 5x, அதாவது முழு வேல்யூ ஈக்குவல் டு 180. ஓகேவா? 3 2 5 + 5 10x ஈக்குவல் டு 180. இப்போ எக்ஸ் வேல்யூ அந்த ஒரு பார்ட் வேல்யூ கிடச்சிடும்ல. 10 180 by 10 18 கிடச்சிடுச்சா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் ப்ளஸ் லார்ஜஸ்ட் ஆங்கிள். இதில் இந்த 2 விஷயத்துக்கான டோட்டல் மட்டும் கேட்குறாங்க. இதை சிம்பிளாக 7xன்னு சொல்லிடலாம். 7 × 18. அப்படி இல்லைனா 18 கொண்டாந்து இங்கே மல்டிப்ளை பண்ணி இங்கேயும் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் வேல்யூ எடுக்கலாம். ரெண்டும் ஒன்றா தான் வரும். ஓகேவா? ஸோ 7 × 18 126 டிகிரி. இதுதான் சம் ஆஃப் ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ஆங்கிள். நடுவில் இருக்கிற வேல்யூ விட்டுடணும், ஏன்னா ஸ்மாலஸ்ட்டும் லார்ஜஸ்ட்டும் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுக்கு இந்த ப்ராப்ளத்துக்குலாம் பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்குலாம் ஃபார்முலாலாம் கிடையாது. ஸோ டோட்டல் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் 180 டிகிரிங்கிறது ஞாபகம் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் ரேஷியோவை எப்படி வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றதும் தெரிஞ்சிருந்தால் போதும். ரிமைனிங் வேல்யூவை நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அந்த ரேஷியோவை பற்றி தெரியணும்னா ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் வீடியோவை பார்த்துட்டு பாருங்கள். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் whose height is 3 cm and hypotenuse is 5 cm. ஓகேவா? ஹைப்போடென்யூஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்குன்னா இதுதான் ஹைப்போடென்யூஸ். இது வந்து பேஸு, இது வந்து பர்பண்டிகுலர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஹைப்போடென்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே அது வந்து ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளை சேர்ந்த ஒரு ப்ராப்ளம் தான். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க? ஏரியா whose height is 3 cm. ஆக்சுவலாக ஹைட்டு, ஆல்டிடியூட், பர்பண்டிகுலர் எல்லாத்தையும் ஒன்று தான், அந்த ஒரே வேல்யூன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஹைப்போடென்யூஸ் ஃபார்முலா என்ன? ஹைப்போடென்யூஸை ஹெச்னு சொல்கிறோம். ஹெச் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பர்பண்டிகுலர் ஸ்கொயர்.
ஓகேவா? அதாவது h ஸ்கொயர் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பர்பண்டிகுலர் ஸ்கொயர். இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த பக்கம் ரூட் போயிடும். ஓகேவா? ஓகே. இப்போது ஹைப்போட்டெனஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. ஹைட்டு பர்பண்டிகுலர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. பேஸ் வேல்யூ தெரிஞ்சதுனா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஏரியாவை கண்டுபிடிக்க முடியும். அவங்க கேட்டிருக்கிறது என்ன? ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். சொல்லும்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. ஓகே ரைட். இப்போது பேஸ் மட்டும் கண்டுபிடிக்கணுமா? பேஸ் வந்து பாருங்கள், ஹைப்போட்டெனஸ் ஸ்கொயர் மைனஸ் பர்பண்டிகுலர் ஸ்கொயர். இந்த பி இந்த பக்கம் வந்துடுமா? ஈக்குவல் டு இந்த பக்கம். ஓகே, பி ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயரை எடுத்துட்டா இந்த பக்கம் ரூட் வந்துடும். ஓகே, ரூட் ஆஃப் ஹைப்போட்டெனஸ் எவ்வளோ? 5 சென்டிமீட்டர். 5 ஸ்கொயர் 25 மைனஸ் பர்பண்டிகுலர் ஹைட் எவ்வளோ? 3 சென்டிமீட்டர். 3 ஸ்கொயர் 9. 25 minus 9 root of 16. Root of 16 4 சென்டிமீட்டர். பேஸ் வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ ஏரியா ஈக்குவல் டு half into பேஸ் into height. 1/2 into 4 into 3. 2 2s are 4. 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதாங்க ஆன்சர். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஹைப்போட்டெனியூஸ் ஈக்குவல் டு h ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதிலிருந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி தென் ஏரியா ஈக்குவல் half into பேஸ் into ஹைட் ஆர் பர்பண்டிகுலர். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு வரும்போது அது பர்பண்டிகுலர், மீதி ட்ரையாங்கிள்னு வரும்போது அது ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் அதுக்கான மெத்தட். ரைட். இப்போது அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். த ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் இஸ் 40 times its பேஸ். இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சேர்ந்தது தான், அதாவது செங்குத்தான முக்கோணம். இஃப் த டோட்டல் ஆஃப் த பேஸ் அண்ட் த ஹைட் இஸ் 110 சென்டிமீட்டர், வாட் இஸ் இட்ஸ் பேஸ்? கொடுத்துருக்குற அந்த குழப்பத்திலேருந்து ஆன்சர் எடுப்போமா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? பேஸ் வேல்யூ கிடைக்கணும். ஏரியா ஈக்குவல் டு half into பேஸ் into ஹைட்டு. இதை தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். என்ன சொல்கிறாங்க? ஏரியா ஈக்குவல் டு 40 times 40 மடங்கு ஆஃப் இட்ஸ் பேஸ் வேல்யூ. இதை சொல்லிட்டாங்க. அடுத்தது பேஸ் அண்ட் ஹைட்டுடைய டோட்டல், அதை வந்து சொல்லியிருக்காங்க. பேஸ் அண்ட் ஹைட்டுடைய டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 110 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஏ ஈக்குவல் டு half பிஹெச் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோமா? ஏ ஈக்குவல் டு 40 into பி இல்லையா? 40b ஈக்குவல் டு half into b into h. இப்போ பாருங்கள், 40b அப்படியே இருக்கா? இந்த பக்கம் half ஹெச்ஐ மட்டும் வச்சுக்கிட்டு அந்த b அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுங்கள், டிவைடட் பை b வந்துடும். பிக்கு b கேன்சல். ஓகே, இப்போ இந்த 2 இந்தாண்ட போனால் டிவைடில் இருக்கிற 2 மல்டிப்ளையில் போகும். ஸோ h ஈக்குவல் டு 40 into 2 80 சென்டிமீட்டர். ஹைட் வேல்யூ கிடச்சிடுச்சா? ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? பேஸ் ப்ளஸ் ஹைட் வந்து 110 சென்டிமீட்டர். பேஸ் ப்ளஸ் ஹைட் வந்து 80 ஈக்குவல் டு 110. ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம பேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? 110 மைனஸ் 80, 30 சென்டிமீட்டர். ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் இட்ஸ் பேஸ்? ஸோ பேஸ் வேல்யூ இதை கண்டுபிடிச்சிட்டோம், 30 சென்டிமீட்டர். பேஸ் வேல்யூ ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, அதை எப்படி ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகே, கோயிங் டு த நெக்ஸ்ட். ஸோ ட்ரையாங்கிள்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து பாருங்கள், ஒரு சிலிண்டர், உருளை. எ ரைட் சர்க்குலர் சிலிண்டர், அதாவது செங்குத்தாக நின்றுட்டுருக்கு, அதான் ரைட்டுன்னு அர்த்தம், மற்றபடி ஒன்றும் இல்லை. எ சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர், ஹைட்டு 5 மீட்டர். ஐ மீன் 10 மீட்டர் 5 மீட்டர் எல்லாமே மீட்டரில் இருக்குது. ஓகேவா? வாஸ் மெல்டட், அதை உருக்குறாங்க அந்த சிலிண்டரை. அண்டு ஸ்மால் ஸ்பியர்ஸ், ஸ்பியர்னா என்ன? கோலம். வேர் மேட் ஆஃப் ரேடியஸ் 2 சென்டிமீட்டர் ஃப்ரம் இட். ஒரே ஒரு சிலிண்டரு 10 மீட்டர் ரேடியஸ் 5 மீட்டர் ஒயராக இருக்கிறத உருக்கி 2 சென்டிமீட்டர் இருக்கிற சைஸுக்கு கோலமாக உருவாக்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஹவு மெனி டோட்டல் ஸ்பியர்ஸ் ஆர் மேடு ஃப்ரம் த சிலிண்டர்? ஸோ இதுலேருந்து மொத்தம் எத்தனை கோலம் உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த சிலிண்டரை உருக்கி குட்டி குட்டி பந்தாக உண்டாக்குறாங்க இல்லையா? ஒரு சிலிண்டரை உருக்கி எத்தனை பந்து அவங்க செய்ய முடியும்? ஒரு பந்துக்கு ரேடியஸ் 2 சென்டிமீட்டர்னு மெயின்டைன் பண்ணாங்கன்னா. இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, ஒரு விஷயத்தை உருக்கி குட்டி குட்டி விஷயமாக நிறைய செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, இதில் ஒரு விஷயம் மட்டும் கான்ஸ்டன்ட் எதுன்னா
வால்யூம் அதோடைய கொள்ளளவு கனம் அது ரெண்டுத்துக்குமே ஈக்குவல். இப்போ வால்யூம் ஆஃப் அந்த சிலிண்டர், அதாவது 10 லிட்டரு உருகுனதுக்கப்புறம் இருக்குதுன்னா அந்த 10 லிட்டர் தான் குட்டி குட்டி பந்தாக மாறப்போகுது. ஸோ அந்த ரெண்டு வால்யூமும் ஈக்குவல் இல்லையா, ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம் ஆஃப் ஆல் ஸ்பியர்ஸ். ஏன்னா ஒரு ஸ்பியர் மேக் பண்ண போகிறது இல்லை, நிறைய ஸ்பியர் பண்ணுறாங்க, அதுதான் ஆல் ஸ்பியர்ஸ். டோட்டல் வால்யூம் ஆஃப் ஆல் ஸ்பியர்ஸ். ஓகேவா, இந்த ரெண்டு ஃபார்முலாவே ஈக்குவல் பண்ணுங்கள். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன, 4/3 பை ஆர் கியூப். எத்தனை ஸ்பியர் செய்ய போகிறாங்க, ஆல் ஸ்பியர்ஸ் தெரியாத வேல்யூ எக்ஸ், இவ்வளோ தாங்க இதில். ஓகேவா, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி டோட்டல் ஸ்பியர்ஸ் ஆர் மேடு ஃப்ரம் தி சிலிண்டர், இந்த எக்ஸ் வேல்யூ தான் அவங்க கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு வால்யூம் ஈக்குவல். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஒரு ஸ்பியர் கிடையாது, ஆல் ஸ்பியர்ஸ். அதை ஞாபகம் வச்சு, டோட்டல் ஆஃப் ஆல் ஸ்பியர்ஸ். இப்போது சிலிண்டருடைய ரேடியஸ் என்ன, 10 மீட்டர், 10 ஸ்கொயர். ஓகேவா, இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், சிலிண்டருக்கு 10 மீட்டர், ஹைட்டு 5 மீட்டர், மீட்டரில் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஸ்பியராக மேக் பண்ணும்போது ரொம்ப குட்டி குட்டி சைஸ் 2 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். ஸோ அந்த 10 மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும்னா என்ன பண்ணணும், 10 × 100, அதாவது ஒரு சென்டிமீட்டர், ஐ மீன் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை மாற்றிக்க போகிறோம். × 100ன்னு போட்டால் சென்டிமீட்டர் ஆகிடும். ஸோ இதை 1000 ஆக்கிக்கலாமா, × 100 போட்டால் 10 × 100 1000. ஓகே, 1000 ஸ்கொயர் இன்ட்டு எல்லாத்தையுமே சென்டிமீட்டராக மாற்றிடலாம். ஏன்னா சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றினா டெசிமல் வேல்யூ வரும், அது நமக்கு இடைஞ்சலாக இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனிட் வந்து பார்க்கணும். 500 ஈக்குவல் டு 4/3 × பை × 2 கியூப் இன்ட்டு எக்ஸ். ஓகே ரைட். இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்டியும் அந்தாண்டியும் பாருங்கள், பொதுவான விஷயங்கள் பைக்கு பை கேன்சல் பண்ணிடும். 1000 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது 1000 × 1000 ரெண்டாக எழுதிக்கோ, இன்ட்டு 500 டிவைடட் பை 4/3. 4/3 போடுறோம், அந்த 3 என்ன பண்ணலாம், மேலேயும் கொண்டு போயிடலாம். ஓகேவா, 4/3 இல்லையா, இன்ட்டு 3யை மேலே கொண்டு போயிடுங்க. ஓகே, அதாவது 4/3ன்னு வரும், அந்த 3 மேலே போகலாம், அதுதான் விஷயம். இன்ட்டு 2 கியூப் இருக்கு இல்லையா, அதுவும் டிவைடில் வரும், 2 × 2 × 2ன்னு பிரித்து எழுதிங்க, ஈக்குவல் டு எக்ஸ். இவ்வளோதாங்க. இப்போ சால்வ் பண்ணலாமா. 2 எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்கள், 2 500, இந்த 2 இந்த 500. ஓகேவா, அடுத்தது இந்த 2 இந்த 500 அடிச்சிங்கன்னா 2 250. ஓகே, இப்போ இந்த 4த்துக்கும் இந்த 500ல் ஏதாவது ஒன்றுத்துக்கு அடிக்கலாமா. 4 ஒரு 500 அடிச்சிங்கன்னா 125. 125 4 முறை போட்டிங்கன்னா என்ன வரும், 500 வரும். ஸோ கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 × 125 × 500 × 250 ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா ரைட். 3 × 250 × 500 × 125 ஈக்குவல் டு எக்ஸ். இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, 3 5s are 15. சிம்பிளாக இருக்கிறதெல்லாம் பண்ணிக்க பாருங்கள். 3 டிஜிட் நம்பர் 3 டிஜிட் நம்பர். ஸோ 3 டிஜிட் மல்டிப்ளிகேஷனும் ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய ஷார்ட்கட் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் பார்த்துங்க. ஸோ இதை டோட்டலாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா ஓகேவா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 4687500. இதை தான் எக்ஸாக கிடைக்கும். எப்படி மல்டிப்ளை பண்ண நேரம் எழுதிட்டேன்னு பார்க்காதீங்க, இந்த மல்டிப்ளை பண்ணுற ஷார்ட்கட்டு செப்பரேட் வீடியோவாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் அதை பாருங்கள். ஓகே ரைட். இப்போ இதை பாருங்கள், ஆன்சரில் பாருங்கள், லேக்ஸில் கொடுத்துருக்காங்க. 4 எது இதில் போகும், 468.3450. இது 468.75 lakhs, லட்சங்கள். இதுதான் உங்கள் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஓகே ஃபைன். அடுத்த ப்ராப்ளம் போகலாம். அடுத்தது பாருங்கள், க்யூப்ஸ். 3 cubes
ஆஃப் சைட் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர். க்யூப்னா என்ன, ஒரு சதுரம், கனசதுரம். ஸோ ஒரு க்யூபும் ஒரு க்யூபுக்கு 4 சென்டிமீட்டர் சைடு வச்சுருக்கு, 1 5 6 ஆர் மெல்டட் டுகெதர் அண்ட் பிக்கர் க்யூப் இஸ் மேட். ஸோ போன ப்ராப்ளத்தில் பெரிய பொருளை உருக்கி சின்ன சின்ன பொருள் செஞ்சாங்க. இந்த ப்ராப்ளத்தில் 3 குட்டி க்யூபை உருக்கி ஒன்றாக்கி பெரிய க்யூப் செய்கிறாங்க. ஃபைண்ட் த சைட் ஆஃப் த நியூ க்யூப், அது பெரிய க்யூப்க்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த க்யூப் அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஏ க்யூப்னு அர்த்தம், சைடு க்யூப். ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் 3 க்யூப்ஸ், டோட்டல் வால்யூம் ஃபஸ்ட்டு போடுங்க. அது ரெண்டு ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? டோட்டல் வால்யூம் ஆஃப் 3 க்யூப்ஸ், 3 க்யூப்ஸ் பாருங்கள். 4 க்யூப் ப்ளஸ் 5 க்யூப் ப்ளஸ் 6 க்யூப். 4 க்யூப் வந்து 64, 5 க்யூப் வந்து 125, 6 க்யூப் வந்து 216, 405 சென்டிமீட்டர் க்யூப். ஓகே, ரைட். இப்போது இது ஈக்குவல் டு டோட்டல் வால்யூம் ஆஃப் 3 க்யூப் எதுக்கு ஈக்குவல், வால்யூம் ஆஃப் நியூ க்யூப். அதான மீனிங் நம்ம சம்மை பொறுத்த வரைக்கும். ஓகே, ரெண்டுத்துக்குமே வால்யூம் ஒன்றா எடுத்துக்கிறோம். Total volume of 3 cubes equal to volume of big cube. Okay, so 405 is equal to a cube அப்படின்னு அர்த்தம். இப்போ a equal to cubic root of 405. ஓகேவா? cubic root of 405. இந்த 405 ரெண்டா உள்ளுக்குள்ளேயே ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். cubic root of 27 into 15 ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள். 27 into 15. ஏன் 27 into 15 ஸ்பெசிஃபிக்காக ஸ்ப்ளிட் பண்ண சொல்கிறேன்னா, கியூபிக் வேல்யூ கிடைக்கிறது 27 கிடச்சிரும், 15 கிடைக்காது. ஓகேவா? இது ஸ்கொயர் ரூட் இல்லை, க்யூப் ரூட் 3 மடங்கு. எதுன்னு பார்த்தீங்கன்னா, க்யூப் ரூட்டுக்கு வெளியில் வந்தபோது 3 into 3 into 3 தான் 27. 3 அந்த ரிமைனிங் க்யூப் ரூட் ஆஃப் 15 அப்படியே இருக்கும், சென்டிமீட்டர் க்யூப். ஓகே, 3 cubic root of 15 அதுதான் அதுக்கு அர்த்தம். 3 இன்ட்டு, இப்போ இது உள்ளே போச்சுன்னா 27, வெளியே வந்துச்சுன்னா 3. ஸோ எது உங்கள் ஆன்சர் ஏ, 3 cubic root of 15. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ரைட், நம்ம அடுத்த சம் போகலாம். A cube has a side of 4 meter. Find its total surface area. Simple. ஸோ ஒரு சைடு ஆஃப் த கியூப் வந்து 4 மீட்டர். ஓகேவா? ஒன் சைடு ஏரியா அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு சைடு ஏரியா வந்து இது வந்து என்ன, ஆக்சுவலாக ஸ்கொயர் 6 பக்கமாக அடுக்கியிருந்தால் அதுதான் வந்து கியூப். 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஓகே, ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 சைடு இருக்கும் க்யூபுக்கு. ஸோ 6 சைடு ஏரியா ஆர் சர்ஃபேஸ் ஏரியா 6 into 16 96 மீட்டர் ஸ்கொயர். ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். 2 cylindrical jars have radii of in the ratio 2:3, but their height are in the ratio 3:2. Find the ratio of their volumes. ஸோ 2 சிலிண்டர், ரேடியஸ் ஒரு ரேஷியோவில் இருக்குது, ஹைட் ஒரு ரேஷியோவில் இருக்குது ரெண்டுத்துக்கும். அப்போ அதோடைய வால்யூம்ஸோடைய ரேஷியோ என்னென்னு கண்டுபிடிங்கன்றாங்க. ஓகே, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு சிலிண்டருக்கு பை R1ன்னு எடுத்துக்கோங்க, செகண்ட் சிலிண்டருக்கு R2ன்னு எடுத்துக்கோங்க. இது H1, இது H2. இதுதான் வந்து சிலிண்டருடைய ரேஷியோ. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். பை இன்ட்டு ரேஷியோ என்ன இதுவில் இருக்க 2:3. ஓகேவா? எக்ஸ்ன்னு கூட போட்டுங்க. ஓகே, 2:3, 2x ஸ்கொயர் 3x ஸ்கொயர் இன்ட்டு ஹைட் வந்து 3:2 இருக்குது, 3x 2x. அந்த எக்ஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா அந்த ஒரு பார்ட் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ரேஷியோவில் இருக்கும்போது எக்ஸ் போடுறோம். ஸோ 2x இன்ட்டு 2x ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை பிரித்து எழுதிங்க. 3x டிவைடட் பை 3x இன்ட்டு 3x இன்ட்டு 2x. ஸோ எது கேன்சல் ஆகும், ஒரு 2x ஒரு 2x, பைக்கு பை, இந்த 3x இந்த 3x. ஓகே, ஸோ 2x பை 3x தான் மிச்சமாகும். இப்போ தான் நீங்கள் எக்ஸ் அடிக்கணும். எக்ஸ் இல்லாமலே போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லலாம். ரேஷியோவில் இருக்கும்போது எக்ஸ் வச்சு போடுங்க. ஸோ 2/3 இஸ் ஈக்குவல் டு 2:3. ஸோ உங்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ இதோட இந்த மென்சுரேஷன் பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ணுறோம்.
ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.